அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்பைசி கிரீன் தந்தூரி சிக்கன் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை 8 பீஸாக கட் பண்ணி கீரல் போட்டு அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமேல நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் 25 பச்சை மிளகா, 1 கைப்பிடி மல்லி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, 6 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 6 ஸ்பூனு நான் பெப்பர் தூள் போட்டிருக்கேன். ஏன்னா என் பசங்க கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிடுவாங்கங்கிறதுனால இதில் க்ரீன் கலர் ஆட் பண்ணுவாங்க நிறைய பேர். நான் ஆனால் க்ரீன் கலர் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் 3 ஸ்பூனு சாட் மசாலா, 1/2 ஸ்பூனு மல்லித்தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, 5 ஸ்பூனு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி விடக்கூடாது. மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு சிக்கனுக்கு நல்லா அப்ளை பண்ணி நான் 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் சிக்கனில் நல்லா அந்த ஸ்பைஸ் எல்லாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால நான் ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் பேனை வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை அதில் போட்டு மூடி வச்சு 5 மினிட்ஸ் 2 பக்கமும் திருப்பி நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லா தந்தூரி சிக்கன் ஸ்பைசி தந்தூரி சிக்கன் ரெடியாகி கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு